அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். கைகளை தட்டி அவரை சோதரிப்போம். கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya சோத்திரம் 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 சோத்திரம். ஹalleluya ஹalleluya. புகழ் உமக்கே, மகிமை உமக்கே. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாஸ்தியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் நாஸ்தியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நன்றி செலுத்துவோமாக. நன்றி நன்றி பலி செலுத்தியே நகன் இயேசுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே நகன் இயேசுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி பலி செலுத்தியே மகன் இயேசுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி. ஒரு கரு போல ஒரு கரு போல காத்தீரே. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. சுமந்தீரே நன்றி
ஆண்டவரே, ஒன்றுமில்லாத என்னை உம் கரம் எங்களை தாங்கினதுக்காக நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. தகப்பன் உம்மை போல இல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல, ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கரு போல நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஞானிகள் மத்தியில், ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன், இது கிருபையே வேறொன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய். எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய். எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. ஆமென் ஆண்டவரே, என் ஆண்டவரே. அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்த தேவன். உயர்த்துவோமாக ஆண்டவரே. உயரமும் உன்னதமுமான சிலுவை
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் 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 பரிசுத்தரே அவரை உயர்த்துவோமாக. அவர் பரிசுத்த தேவன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர்
ஷலோம். நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளோ நன்மையான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்தார். சாட்சி மூலமாக அநேக காரியம் நாம் தெரிந்து கொண்டோம். நம்மளுக்கும் ஆண்டவர் நிறையா காரியம் செய்திருக்கிறாரு. ஆனால் அதை ஒன்று ஒன்றா நினச்சி பார்த்தா ஒரு புக்கு பத்தாது எழுதுறது. ஜனவரி 1ஆம் தேதியில் இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன காரியங்கள் செய்திருக்கிறார் என்று நான் கொஞ்சம் யோசித்து எழுதி பார்த்தோன்னா அந்த நாள் கூட பத்தாது. அவ்வளோ நிறையா காரியம் ஆண்டவர் ஒரு வருஷமாக நமக்கு நன்மைகளையே காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல என்று வசனம் சொல்லுது. அவர் நன்மை செய்யவே வந்தவர். அப்போ நன்மை செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்மோடு இருக்கிற அந்த நன்மை செய்கிற தேவன் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் புதிதான கிருபையை தந்து நம்மை நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். கிருபை இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை தாங்கி கொண்டு வந்தது. அதே கிருபை தான் இந்த வருஷம் முடிந்து அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது கிருபை மேல் கிருபையாக ஆண்டவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வசனம் 1 யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுகிறது, கிருபை மேல் கிருபை. கிருபை மேல் கிருபை என்கிற வார்த்தை அந்த இடத்துல எழுதி இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிருபை மேல் கிருபை, அந்த அதிகாரம் முழுவதும் இயேசுவை குறித்து எழுதி இருக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருந்தார், எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் அதுக்குள்ளே அடங்கி இருப்பது தான் கிருபை மேல் கிருபை. அது யாருக்குள்ள அடங்கி இருக்குது? இயேசு கிறிஸ்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் மேலையும் தேவன் கிருபை மேல் கிருபையால் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வருஷம் நடந்த காரியங்கள், நமக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம போயிருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்திருப்போம், இந்த காரியம் நடந்திருக்கலாமே, இது நடந்திருக்கலாமே. சில காரியங்கள் நடந்திருக்கும், சில காரியங்கள் நடந்திருக்காது. ஆனால் எல்லாமே ஆண்டவருடைய திட்டத்திலே வருகிறது. எதுவும் மனுஷனுடைய திட்டம் அல்ல, நம்முடைய சொந்த திட்டம் அல்ல, நம்மளுடைய சிந்தனை இல்லை. ஆனால் எல்லாம் ஆண்டவருடைய திட்டத்திலே நம் வாழ்க்கையிலே ஒரு வருஷமாக ஆண்டவன் கடந்து வர
அவனுக்கு உதவி செய்திருக்கிறார். அவரும் கூட வந்திருக்கிறாரு. கஷ்ட நேரத்தில் கூட இருந்திருக்கிறா, துன்ப நேரத்தில் கூட இருந்திருக்கிறா. நம்ம நினைக்கிறோம் நம்ம அழுவும் போது ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இல்லைன்னு அவரும் சேர்ந்து அழுகிறாரு. He also cry with us. சந்தோஷத்தில் மட்டும் அவர் பங்கு போடுகிறவர் அல்ல, நம் துக்கத்தின் நேரத்திலையும் நம்மோடு கூட நடக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் நம்மோடு கூட அவர் ஜீவிக்கிறார், நம்மோடு கூட வருகிறார். அவரை போல வேற இமோஷனல் ஆண்டவர் யாருமே இல்லை. இமோஷனல் உள்ள ஆண்டவர், அதாவது ஒரு உணர்வு உள்ள ஆண்டவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஏன்னா வேதத்தில் நம்ம பார்க்குறோம், சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் சந்தோஷப்படுகிறார், களி கூறுகிறார். அவங்களோடு சேர்ந்து காணா ஒரு கல்யாணத்தில் பார்க்குறோம், அவர் சந்தோஷப்படுகிறார். ஒரு திருமணம் அந்த இடத்துல அவர் சந்தோஷப்படுகிறார். ஆனால் மார்த்தா மரியா அங்கே கண்ணீர் வடிக்கும் போது அவரும் அந்த இடத்துல துக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் உணர்வு உள்ளவர். அந்த ஆண்டவர் தான் நம்மளோடு வந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு வருட காலமாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு தலைப்பானது கிருபை மேல் கிருபை, கிரேஸ் அப்பான் கிரேஸ். ஏன் இந்த தலைப்பு நான் கொடுத்தேன் என்றால், 2024 முடிய போது, 2024 முடிய போது, 2025 பிறக்க போது, நம்ம முன்னுக்கு போறோம். இந்த 25 அர்த்தமானது அங்கே எழுதி இருக்கிறது. அநேக காரியங்கள் எழுதி இருக்கிறது. அதெல்லாம் சேர்த்து ஒரு காரியம் எழுதி இருக்கு. அதுல என்ன காரியம் எழுதி இருக்கிறதுனா, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, மன்னிப்பை குறிக்கிறது, இன்னும் அநேக ஸ்பிரிச்சுவல் காரியம் அந்த இடத்துல இருக்கு. அதெல்லாம் சேர்த்து கிருபை என்று எழுதி இருக்கிறது. அப்போ கிருபை மேல் கிருபை என்கிற ஒரு வருஷத்துக்குள்ளே நாம் போகிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமீன். குறைவா இருக்க ஆண்டவரே, ஆண்டவரே உதவி செய்யும். ஆசீர்வாதமான கிருபை மேல் கிருபை உள்ள வருஷத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மளை கொண்டு போக சொல்ல போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷம் பார்க்காத நன்மைகள் அடுத்த வருஷம் பார்க்க போறோம். இந்த வருஷம் கிடைக்காத நன்மைகள் அடுத்த வருஷம் கிடைக்க போகுது. ஒருவேளை இந்த வருஷம் நீங்க பிளான் பண்ணியிருக்கலாம், அடுத்த வருஷம் ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை மேல் கிருபை. வேதத்துல பார்க்கிறோம், அநேக தீர்க்கதரிசிகளும் அநேக ஊழியம் செய்தவர்கள், அவர்கள் மேலே ஆண்டவர் கிருபை வைத்திருந்தார். நோவாவை எடுத்துக்கிட்டா அவர் கிருபை ஆண்டவர் இடத்துல இருந்து கிடைத்தது. ஒரு பாதுகாப்பு, கிருபை பாதுகாப்பை கொடுத்தது. இன்றைக்கு அடுத்த வருஷத்துக்கு நம்ம போக போற நாம் நோவாவை போல உண்மை உள்ளவர்களா இருக்கும் போது ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அதுதான் கிருபை செய்யும். கிருபை, grace will protect us from the enemy. கிருபை எதிரிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கும், எதிரியின் கண்ணியில இருந்து நம்மை தப்புவிக்கும். அதுதான் தேவ கிருபை. அந்த கிருபை தான் நம்மை நடத்தும். அல்லேலூயா. மோசேக்கு தேவன் கண்களில் இருந்து கிருபை கிடைத்தது. அவன் ஜனங்களை வழி நடத்த அநேக தடவை அவன் முன்னே சொல்லும் போது தேவனையே நோக்கி பார்த்தார், ஜனங்களை நோக்கி பார்க்கல. ஜனங்களை பார்க்கல. ஜனங்களை பார்த்தா சோர்வு வந்துடும். இன்னைக்கு எத்தனை தடவை நாம பிறரை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோம். ஆனால் இந்த கிருபையானது நம்ம என்ன செய்யும்? தேவனையே நோக்கி பார்க்க வைக்கும், அவருடைய சித்தத்தை செய்ய வைக்கும், முன்னுக்கு நடக்க சொல்லும், முன்னுக்கு கொண்டு போகும். will go forward not backward. மோசஸ்க்கு அதுதான் நடந்தது. மோசஸ் மிகவும் தாழ்மை உள்ள மனுஷன் என்று எழுதி இருக்கிறது. அவன் எவ்வளோ ஒரு துன்பத்தில் போனார், எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் போனார். ஜனங்கள் ஒரு பகுட்டு, ஜனங்க ஒரு பகுட்டு, அவருக்கு குடும்பம் எல்லாம் பிரிந்து போயினது. பிள்ளைங்க அவருக்கு கூட இல்லை. நல்லா வாசித்து பார்த்தோன்னா யாத்ராகமத்தில் அவருடைய பிள்ளைகள் அவர் கூட இல்லை, அவருடைய மனைவி அவர் கூட இல்லை, எல்லாமே அவரை விட்டு போனது. ஆனால் தேவ கிருபை அவரை தாங்கினது. இன்றைக்கு எது நம்மளை விட்டு போனாலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தும்.
அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை தருவேன்னு சொன்னாரு. இன்றைக்கு அநேக முக்கியமான சில காரியத்துக்கு நீங்க அநேக வருஷம் காத்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை வருகிறது, கிருபை மேல் கிருபை உனக்கு கிடைக்கும். கிருபை மேல் கிருபை. ஆபிரகாம் 25 வருஷம் குழந்தைக்காக காத்திருந்தாரு. 25வது வருஷத்துக்குள்ளே நாம போகிறோம் அடுத்த வருஷம். ஆமென், ஆமென். அவர் காத்திருந்தாரு, பெற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் பெற்றுக்கொள்ள செய்வாராக. இயேசுவின் நாமத்தில், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் யார் யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ, யார் யார் எதை கேட்டார்களோ, ஆண்டவரே அநேக வருஷம் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன், தேவ வல்லமை, கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை வசனம் சொல்ல பிரகாரம் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு அற்புதம் நடக்கட்டும் அடுத்த வருஷம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த கிருபையானது நம்மளுக்கு we are undeserved to get God's grace. ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு நாம தகுதியற்றவர்கள், தகுதி இல்லாதவர்கள். ஆனாலும் யார் மூலமா தகுதி கிடைத்தது? இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தகுதி கிடைத்தது. தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள அந்த கிருபை தான் நம்மை நடத்த போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. மரியாளுக்கு கிருபை கிடைச்சிச்சு. அவ மிகவும் ஆண்டவருக்கு பயந்த ஒரு சகோதரி, மிகவும் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு சகோதரி. தேவனிடத்தில் இருந்த ஒரு கிருபை அவளுக்கு கிடைத்தது. தேவ கருவியாய் பயன்படுத்தி அவள் மிகப்பெரிய வித்தியாசத்தை உண்டாக்க ஆண்டவர் அவளை பயன்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை என்ன என்றால், நம்மையும் தேவன் வித்தியாசம் செய்யும்படியாய் ஆண்டவர் பயன்படுத்த அவருடைய கிருபை நம்மேல் வருகிறது. மரியாளை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆமென். அதே போல நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். அந்த கிருபை ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குகிற ஒரு காரியத்திலே நம்மை நடத்தும். ஒருவேளை உங்க வேலை இடத்துலயா இருக்கலாம், ஒருவேளை ஸ்கூல்லையா இருக்கலாம், ஒருவேளை யூனிவர்சிட்டிலையா இருக்கலாம், ஒருவேளை ஊழியத்திலையா இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்யும்படியாய் கிருபையை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வருடம் முடிந்தோன அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது கிருபை மேல் கிருபை தேவன் தந்து நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஜக்கேயுவுக்கு கிருபை கிடைச்சிச்சு. ஜக்கேயுவுக்கு கிருபை கிடைச்சிச்சு. என்ன கிருபை தெரியுமா? இயேசுவே அவனோட வீட்டுக்கு வந்துட்டார். இன்றைக்கு இயேசு உங்களுடைய வீட்டுக்கு வரணுமா? என்னோட வீட்டுக்கு வரணுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோட வீட்டுக்கு வரணுமா? நம்ம வீட்டு சாவி யார் கையில் இருக்கு? கிருபை மேல் கிருபை அடைய வீட்டு சாவியை தேவன் கிட்ட கொடுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே நான் உன் வீட்டுக்கு வரேன், இறங்கு, நான் உன் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தாரு, எல்லாமே மாறி போச்சு. அவன் வாழ்க்கையே மாறி போச்சு. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை எல்லாம் மாறணும்னா இயேசு உள்ளுக்கு வரணும். இயேசு உள்ளுக்கு வந்தாருன்னா எல்லாமே மாறிடும். ஆமென். ஒருவேளை ஃபைனான்ஸ் கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை பொருளாதாரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா இயேசு உள்ளுக்கு விட்டா ஃபைனான்ஸ் விடுதலையா? There is a finance problem here. God going to release His grace. ஆண்டவருடைய கிருபை அந்த ஃபைனான்ஸ்ல பொருளாதாரத்தில் வருது. இப்ப இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். லூக்கா 15வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், இளைய குமாரன் அவன் தப்பெல்லாம் செஞ்சிட்டான், அப்பாவை விட்டு ஓடிட்டு போயிட்டான். ஆனா அவன் திரும்பி வராதுங்களா, அவனை சேர்த்து கொள்றாருல அப்பா. அதுதான் தேவ கிருபை. இன்றைக்கு ஒருவேளை நம்ம தூரமா இருக்கலாம் ஆண்டவரை விட்டு, ஆனா மீண்டும் அவர்கிட்ட வரும்போது
அவருடைய கிருபையாலே நம்மை மூடி நம்மை உயர்ந்த இடத்துல வைக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. மேலானவைகளை நாடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த மேலானவைகள் தான் இந்த கிருபை. இந்த கிருபை தான் நம்மை மேலான காரியத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. இந்த கிருபையானது அது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அது விலை கொடுத்து யாரும் வாங்க முடியாது. சீனியை வாங்கலாம், உப்பை வாங்கலாம், அரிசியை வாங்கலாம். முதல் பாஸ்டர் சொன்னார், மூட்டை மூட்டையா சாப்பிட்றோன்னு. மூட்டை மூட்டையா சாப்பிட்றோம், நம்மளுக்கே தெரிய மாட்டேது. நான் சாப்பிட்டா இவ்வளோ தான் சாப்பிடுவேன், ஆனால் இவ்வளோ சாப்பிட்றது எத்தனை மூட்டை வந்து சீனியா எனக்கு தெரியல. பழம் நான் ஒன்று தான் சாப்பிடுவேன், அந்த பழம் எத்தனை பழம் வந்துருச்சின்னு எனக்கே தெரியல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபை இருக்கிறனால தான் நமக்கு ஆகாரம் கிடைக்கிறது. நம்ம தன் 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 தன்னா ஆறுன தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். சூட வைக்கிறது இத்தினூண்டு கேட்டல்ல சூட வைப்போம். ஆனால் எப்போதும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறோமே. மினரல் வாட்டரு, இந்த எல்லாம் என்ன மாதிரி வாட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் வாட்டர் தானே, எல்லாம் தண்ணி தான், தண்ணியில் தான் செய்கிறோம். அதுக்குன்னா அந்த தண்ணி இல்லை, நான் சொல்கிறது ஆன தண்ணி. வேற தண்ணிக்கு போயிடாதீங்க. ஓகே, ஆன தண்ணி. அந்த ஆன தண்ணி எவ்வளோ நிறையா நம்ம குடிக்கிறோம், தண்ணா குடிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் தேவன் கிருபை இருக்கிறனால தான் நம்ம ஆறுன தண்ணியே குடிக்க முடியுது. காஃபி ராத்திரி போல் காஃபி வேற, ராத்திரி போல் டீ குடிக்கிறோம், எல்லாமே தண்ணி சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த தண்ணி தேவன் கிருபையினால கொடுக்கிறாரு. இந்த ஒரு வருஷம் காத்து கொண்டவர் அடுத்த வருஷமும் அவர் காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த வருஷமும் போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. அவருடைய கிருபை இல்லாம பாடணும்ல, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் அல்ல, நாம் ஒன்றும் அல்ல. அவருடைய கிருபை தான் நம்மளை நடத்தி கொண்டு வருது. அவர் கிருபை. அப்போ இந்த கிருபை நம்மை பாதுகாக்கிறது. முதல் காரியம், கிருபை நம்மை பாதுகாக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். ரட்சிக்கப்பட்டதே தேவனுடைய கிருபை. நம்ம இன்னைக்கு காப்பாற்றப்பட்டதே தேவனுடைய கிருபை. இன்றைக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம போறோம். இந்த வருஷம் நம்ம என்ன நினைக்கணும்னா, நான் காப்பாற்றப்பட்டதே தேவ கிருபை, நான் ரட்சிக்கப்பட்டதே தேவ கிருபை. இன்றைக்கு அநேக பேர் வரங்களையும் நல்லா பேசுறாங்க, அவங்க வல்லமையை பேசுறாங்க, ஆனா ரட்சிப்பை விட்டுறாங்க. ரட்சிப்பு மிக முக்கியம் நம்ம வாழ்க்கையில. ரட்சிப்பு இல்லாம, ரட்சிப்பு என்ன, எப்படி நம்ம அதை ரினியூ பண்ணுறது, எப்படி நம்ம அதை இன்னும் அந்த ரட்சிப்பை நம்ம புதுப்பிக்கிறது. எப்பொழுதும் ஆண்டவரோடு உறவு வைத்து கொண்டு இருக்கிறவங்க தான் இந்த ரட்சிப்பை பாதுகாக்கிறாங்க. இன்றைக்கு தேவனோட உறவு நம்மளோடு இருந்ததுன்னா, எப்பொழுதும் ஆண்டவர் கூட நம்ம பேசுறோம்னா, அந்த ரட்சிப்பு எப்பொழுதும் அது உறுதியாக இருக்கும். தேவ வல்லமை வரங்கள் சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லது. ஆனாலும் ஒரு காரியம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த தேவனுடைய வரங்களே ஆண்டவரோடு இருக்கிற உறவு இல்லாம போனுச்சுன்னா அந்த வரங்களே அவங்களை அழித்து போடும். அதனாலதான் தேவனோடு இருக்கிற உறவு மிக முக்கியம். வல்லமையை விடுவேன், ஆண்டவர்கிட்ட பேசுகிற உறவு மிக முக்கியம். அவர் பிரசன்னத்தில் இருப்பது ரொம்ப முக்கியம், அவர் பிரசன்னத்தில் வாழ்வது ரொம்ப முக்கியம். அதனால தான் தேவ கிருபை, அவருடைய ரட்சிப்பு தேவ கிருபையால் நமக்கு உண்டாகி இருக்கிறது என்று நாம் வேத வசனத்தில் பார்க்கிறோம். அடுத்தது the abundance of grace. அது பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிருபை என்று சொல்லலாம். நம்ம இதை எங்க பார்க்கிறோம்னா, யோவான் 1வது அதிகாரம் 16வது வசனமும்
17வது வசனமும் நம்ம பார்ப்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபை மேல் கிருபையை பெற்று இருங்க, கிருபை மேல் கிருபையை பெற்று நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய கிருபை மேல் கிருபையை பெற்று நாம் வாழ்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இங்க ஒரு பெரிய சத்தியம் உண்டு. மோசேக்கு கிடைக்கப்பட்ட அந்த பிரமாணம் அவர்களை ஒரு ஸ்லேவரியில வச்சிருந்துச்சு. அவங்க ஒரு அடிமைத்தனத்துல இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மூலியமாக சத்தியமும் கிருபையும் நமக்கு கிடைத்தது. இயேசு சொன்னார்ல, நானே வழியும் சத்தியமாய் இருக்கிறேன். இந்த சத்தியம் இப்பொழுது நம்மளுடைய உள்ளத்திலே வந்திருக்கிறார். நம்ம கூட இருக்கிறார், நம்ம கூட நடக்கிறார், நம் கூட அப்படியே வருகிறார். அப்போ யாரு எப்பொழுதும் 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கிறது? இயேசு அங்க மேல போயிட்டாரு, பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறாரு. அப்ப யாரு நம்ம கூட இருக்கிறா? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் 24 மணி நேரமும் நம்ம கூட வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரு நம்ம கூட வராருன்னா அப்ப நம்ம மேல எவ்வளவு பெரிய கிருபை இருக்கு. அப்ப இந்த வருஷத்தை முடிவுக்குள்ளே ஆண்டவர் அடுத்த வருஷம் நம்ம போகும்போது கிருபை மேல் கிருபையின் அதிசயத்தை நம் காண ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபையானது நம் பலவீனத்திலே பலனை கொடுக்கிற ஒரு கிருபை. பலவீனத்திலே பலனை கொடுக்கிற ஒரு கிருபை. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பவுல் உடைய சிச்சுவேஷன் அந்த இடத்துல அவருக்கு அநேக முட்கள் கொடுத்திருக்கு, அநேக துன்பங்கள் இருக்குது, அநேக காரியங்கள் இருக்குது. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றார், என் கிருபை உனக்கு போடும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பூர்ணமாய், பூர்ணமாய். பூர்ணம் என்பது இட்ஸ் ஆல்ரெடி பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டான ஒரு கிருபையை ஆண்டவர் தராரு நம்மளுக்கு. பூர்ணமான ஒரு கிருபையை தராரு நம்மளுக்கு. ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம், ஒருவேளை துன்பங்கள் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, என் கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபை இருந்தா என்ன மாதிரி பலவீனமா இருந்தா கூட நம்ம முன்னுக்கு போக முடியும். எப்படிப்பட்ட பேய் பிசாசு தொல்லை வந்தா கூட நம்ம முன்னுக்கு அடிச்சுட்டு போக முடியும். ஏன்னா தேவனுடைய கிருபை முன்னுக்கு பிசாசை நிற்க முடியாது. ஏன்னா தேவன் தந்திருக்கிற கிருபை பிசாசுக்கு பயம் இருக்கு. Because His grace can break every chain. எல்லா கட்டுகளையும் நுகங்களையும் முறிக்கும் தேவனுடைய கிருபை. அவர் கிருபை நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நன்மைக்கு எதுவான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். நன்மைக்கு எதுவான காரியங்கள், நன்மையான காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்கும். காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி கண்ணு மூடுறவர்களும் தூங்குறவர்களும் தூங்கிக்கிட்டு இருக்கிறவர்களும் தேவ கிருபை நம்ம நடத்தி கொண்டே இருக்கோம். அப்படிப்பட்ட தேவ கிருபை தான் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறது. கிருபையிலே நம் வாழ்வது, லிவிங் இன் கிரேஸ். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் நம்மை மேற்கொள்ளாது. எப்போ? கிருபை நம்ம மேலே இருக்கும்போது. நியாயப்பிரமாணத்தை அவங்க செய்து கொண்டிருந்தாங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணாங்கன்னா அது அடிமைத்தனத்துல தான் வைத்திருக்கோம். அவங்க தப்பு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா கிருபை, தேவ கிருபை நம் வாழ்க்கையில இருந்ததுன்னா பாவத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலையை தரும்.
அதுக்குன்னு பாவம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸ் இல்லை. It is not a license for do a sin. Grace is not that. தேவ கிருபை நம்ம பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கிருபையை தராரு. அப்போ அடுத்த வருடம் நம்ம சில காரியத்தில் நம்ம பலவீனமானவர்கள், நம்ம மனுஷர்கள், நம்ம எல்லாருக்கும் பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் இந்த ஒரு வருட காலமாக கிருபையாக நம்ம நடத்தி வந்திருக்கிறார் பாவத்தை வெல்ல. அடுத்த வருஷமும் கிருபை மட்டுமல்ல, கிருபை மேல் கிருபையாலே பாவத்தை வெல்ல நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த வாழ்க்கை வாழ, தேவனுக்காய் உண்மையாய் ஜீவிக்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். இந்த 25:20 என்று சொல்லும் போது ரிடெம்ஷன், காப்பாற்றப்படுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 அவங்க வச்சோன்னு என்ன ஆகுதுன்னா, கிருபை மேல் கிருபை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நமக்கு ரட்சிப்பு மட்டுமல்ல, கிருபையும் சேர்ந்து வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த 25 உடைய கலர் என்னது? இந்த இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்கும். என்ன கலர்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ரெட் கலர் என்று வந்தது. ரெட் கலர் என்ன அடையாளம் தெரியுங்களா? வேத வசனம் ஸ்பிரிச்சுவல்ல sacrifice. தேவன் நமக்காக பாடுபட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அதுதான் இந்த சோப்பு கலருடைய அர்த்தம். அப்படி என்றால் அடுத்த வருஷம் தேவனை நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு பாவத்தில் இருந்து விடுதலை தருகிறார். அவர் ரத்தம் மூலியமாக நம்மளுக்கு விடுதலை உண்டு. தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இந்த 25 ஒரு ப்ராப்பர்ட்டிக் நம்பர்னு சொல்றாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டிக் நம்பர். ஏன்னா இந்த ரெட் கலர் சாதாரணமான கலர் இல்லை. அந்த கலர் வரிசையிலேயே ரெட் கலர் தான் முத இருக்கு. That means the Bible highlights the red color. Why? Blood of Jesus. Blood of the Lamb. தேவன் ஆட்டுக்குட்டியோடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி விடுதலையாக்கும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த 25 ரைட்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த கிருபையானது ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிறது. இது எந்த இடத்துல எழுதி இருக்கிறது? வசனத்தை தருகிறேன். சங்கீதம் 84:11 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மைக்கு எதுவான காரியங்களை செய்வார் என்று கிருபையின் மகிமை நம் மேலே ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அந்த கிருபையும் மகிமையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தின் பிரகாரம் வாழ்கிறவர்களுக்கு தேவன் அடுத்த வருஷம் தருக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அடுத்த வருஷம் தேவனுடைய சித்தத்துக்கு நேராக நடக்கும் போது தேவ மகிமையும் தேவ கிருபையும் நம்மை மூடிக்கொள்ளும், நம்மை நடத்தும். அல்லேலூயா, ஆமென். அடுத்த கிருபை நான் சொன்னேன். கிருபை என்கிறது கிறிஸ்து இயேசு மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அடுத்தது இந்த கிருபையானது எப்பொழுதும் நம்மோடு கூட வருகிறதா இருக்கிறது. ஆண்டவர் நம்ம கூட வருகிறவராக இருக்கிறார் என்று எழுதி இருக்கிறது. அது எங்கே எழுதி இருக்குதுன்னா எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 9வது வசனம், ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே இந்த வசனமெல்லாம் எழுதியிருக்கிறது. அடுத்தது இந்த கிருபையானது நம்மை பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறது என்று நாம் பார்த்தோம். இந்த கிருபையானது நம்மை ஒரு உற்சாகத்துக்குள்ளே, நம்மை வல்லமைக்குள்ளே நம்மை நடத்துகிறது என்று 2 கொரிந்தியர் 12:9 எழுதியிருக்கிறது. அடுத்தது 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை அது ஐஸ்வரியத்தை கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறது.
தேவனுடைய கிருபை நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஒருவேளை இந்த வருஷம் கிடைக்காம இருந்திருக்கலாம், அடுத்த வருஷம் ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவர் கிருபை மேல் கிருபையாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அது எங்கே எழுதி இருக்கிறது? ஓ எஸ், ஓ ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும் தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எபேசியர் 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கிருபை மேல் கிருபை என்று சொல்லும் போது ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம் நமக்கு ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்பிரிச்சுவல் அப்பான் ஸ்பிரிச்சுவல். அப்புறம் நமக்கு ஆண்டவர் புதிதான காரியத்தை செய்ய போகிறார். ஸோ தேவன் நம் வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை ஒருவரும் தடை பண்ண முடியாது, யாரும் தடை பண்ண முடியாது. இந்த கிருபை நம்ம வாழ்க்கையில வேலை செஞ்சா எந்த பிசாசு ஆவியும் முன்னுக்கு வந்து அதை தடை பண்ண முடியாது. ஏன்னா தேவனுடைய கரம் நம்மை நடத்துகிறதா இருக்குது. சுகத்தோடு ஆண்டவர் நடத்துவாராக. ஆமென். தேவனுடைய கிருபை நமக்கு சுகத்தை கொடுக்கும். தேவனுடைய கிருபை நமக்கு பலத்தை கொடுக்கிறது. அப்ப தேவனுடைய கிருபை நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அடுத்த வருஷம் தேவன் நம்மை கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை, கிருபை மேல் கிருபை, இதை நாம் அறிக்கை செய்ய 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 நம் வாழ்க்கையிலே நன்மைகள் பெருகும், நன்மைகள் பெருகும். ஹல்லேலூயா. உற்சாகப்படுத்துகிறேன். கிருபை மேல் கிருபை தேவன் நம் மேலே வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாருங்கள் ஒரு மனமாக நாம் ஜெபம் செய்வோம். ஓ எஸ் ஜீசஸ். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பாராக.